ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சத்தான சுவையான கேழ்வரகு புட்டு தாங்க செய்ய போகிறோம். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப்பு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தாங்க சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இந்த மாவு புட்டு மாதிரி உதிரி உதிரியாக பிசையணுங்க. தண்ணியை தெளித்து தாங்க பிசையணும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு இருக்கணுங்க. எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ உதிரி உதிரியாக நல்லா நம்ம மாவு பிசைஞ்சாச்சு, புட்டு மாவு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க. வாரத்தில் ஒரு டைம் ஆகுது குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போது நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இட்லி பானையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க. வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நான் இதை தனியாக அந்த பவுலில் போட்டு வச்சிட்றேங்க. மாவு பிசைஞ்சு அதே கடாயில் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க. அடுத்ததான் தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாங்க. இதை நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய் சேர்த்து பண்ணும்போது சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.